ஏய் பூவே, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வரலாம்லடா. என்னடா தலை சீவி வச்சிருக்கற? நல்ல அழகா சீவிட்டு வந்தா தானே. பொண்ணுங்கன்னு பார்த்து வேணாம்னு சொல்லிடுச்சுனா அவ்வளவுதான், அசிங்கமா போயிடும் உங்க மாமா முன்னாடி. இதாக்கா இப்ப ஃபேஷனு. என்ன ஃபேஷனோ என்ன கருமமோ. சரி வா, கிளம்பியாச்சு போலாம். ஏனுங்கம்மா, உங்க மாப்பிளைய பாத்தீங்களா? இல்லையேம்மா, காலையில இருந்து ஆளையவே காணுமே. ஏ முப்பாத்தா, என்னதான் வீட்டுக்குள்ளேயே நின்னுட்டு இருக்கற? இன்னும் அலங்காரம் எல்லாம் முடியலையாக்கோ? அட இல்லைங்க மாமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எல்லாம் எடுத்து வச்சியா? அப்புறம் அங்க போயிட்டு இது மறந்தேன் அது மறந்தேன்னு சொல்லிட்டு தெரியாத. எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க மாப்பிள, நீங்க தான் கிளம்பணும். மாப்பிள வண்டி வந்துருச்சாங்க. எல்லாம் ரெடியா நிக்குதுங்க. நல்ல நேரம் முடியிருக்குள்ள பொண்ணை போய் பார்க்க வேணாமாக்கோ? என்னடா பூவு, கிளம்பிட்டியா? ஹேர் ஸ்டைல் எல்லாம் பலமா இருக்குது. இதெல்லாம் ஸ்டைலிங் மாமா, உங்களுக்கு என்ன தெரியும்? கருமம் கன்றாவி, இவெல்லாம் நமக்கு ஸ்டைல் சொல்லி தர வேண்டியதா போச்சு. சரி, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காதீங்க, கிளம்பலாம் வாங்க. ஏனுங்க மாமா, புஷ்பக்கா காணோம், குமாரண்ணன் காணோம், உமா நெடுவாளி யாரையுமே காணுமே. ஐயோ முப்பாத்தா, முதல்ல உங்க வீட்டாளுங்களை கூப்பிடு. எல்லாரும் வண்டியில ஏறினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வருவாங்க. உங்களை எல்லாம் எங்கேயாவது அழைச்சிட்டு போகணும்னா மனுஷன் படாதவடு பண்ணுண்டி. மா அப்பா வாங்க, எல்லாம் வண்டி நின்னுட்டு இருக்குது, சீக்கிரமா. புஷ்பக்கா, உமா எல்லாம் வாங்க, நேராச்சு. எங்க புஷ்பக்கா காணோம்? புஷ்பக்கா இருக்கீங்களா? இருக்கேன். கடைசியில வந்து உட்கார வச்சிருக்கீங்க. மனுஷனுக்கு தூக்கி போடுது பஸ். ஏ உமா, சௌரியமா உட்கார்ந்துட்டு இருக்கறியா? இருக்கமு பாத்தா, என் வீட்டுக்காக கீழ உட்கார்ந்துட்டு இருக்காரு. பஸ் பிடிக்காத பிடிக்கிறீங்க, கொஞ்சம் பெரிய பஸ் பிடிக்கலாம்ல? இப்போ நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன்னு உன்ட்ட சொன்னனா? ஏன் வந்த இடத்துல வாயை வச்சுட்டு கம்முன்னு இரேன். நீங்க கீழ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தான் அக்கறப்பட்டு சொன்னேன். வாயை திறக்க கூடாதே உங்களுக்கு. ஏம்ல நெடுவாளி, ஏதா சாப்பிடுறியா என்ன? உட்காரவே இடம் இல்ல, இதுல சாப்பிடுறது ஒண்ணுதான் குறைச்சல். சஞ்சு புட்டு எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அம்மா நான் தாத்தா வழியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் மாப்பிள, சத்தமே எல்லாம் வரீங்க? இப்பவே சத்தமெல்லாம் அடங்கி போச்சா? இல்லைங்கண்ணா, என்ன பேசுறதுன்னு தெரில. சரி அதான் உட்காந்துக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. இல்லைங்கண்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பேசுறதுன்னு தெரிலையா. சரி அதான் உட்காந்துக்கிறேன். யோ, பேசுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே பேசிரு. கல்யாணத்துக்கு அப்புறமெல்லாம் நீ வாயவே திறக்க முடியாது. ஏன் வாய் திறக்க முடியாது? டேப் வச்சு மூடிடுவாங்களா? ஏங்க வாய் வச்சு கமெண்ட் இருக்க மாட்டீங்களா? பாத்தியாப்பா, ஏதோ டேப் வச்சு மூடிடுவாங்களான்னு கேட்டியே, அந்த டேப்பே இவங்க தான். காமெடி பண்றீங்க. இது வண்டியில போறத பார்த்தோம்னா என்ற கல்யாணத்துக்கு பொண்ணு வாக்கு போன மாதிரியே இருக்குது. யோ, நான் எல்லாம் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். சந்தில சிந்து பாடுற பத்தியா? உங்க கல்யாணத்துக்கு எங்கயா பொண்ணு வாக்க போனீங்க? அண்ணா வாய வச்சுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருங்கண்ணா. என்னங்கண்ணா, சிவா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போலையா? அப்புறம் என்னாச்சு? அண்ணா குமாரண்ணா. யோ இரியா, உங்களோட வண்டவாளம் எல்லாம் இவனுக்கு தெரியாதுல, இது சொல்லலாம். இந்த குஸ்தகா வீட்டுக்கார வாய் வச்சு கம்முனே வர மாட்டாராக்கோ. யோ, உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா? நான் சொல்ற கேட்டுக்கோ. சிவா கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்கண்ணா. யோ, இவங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை பொண்ணு பார்க்க கூப்பிட்டோம்னா இந்த ஆள் வேலை இருக்குதுன்னு வரவே இல்லை. கடைசி நிமிஷத்துல தாலி கட்டும் போது உமாவையே பார்த்தான். என்ன சொல்றீங்க? தாலி கட்டும் போது உமாவை பார்த்தாப்லையா? ஆமாயா, இவளை பார்த்துட்டு பதறி ஓடுனா பாரு ஒரு ஓட்டம். கடைசி வரைக்கும் நிக்கலையா, ஓடோடு ஓடிட்டான். என்ன சொல்றீங்க? அப்புறம் கல்யாணம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? சிவாவோட அப்பா நல்லா அடி அடிச்சு எடுத்துட்டு வந்து தாலி கட்ட வச்சாப்ல. சிவா செம்ம காமெடி கல்யாணம் சிவா உன்னோடது. காமெடி கல்யாணமா? நானே தெரியாம வந்து வலையில மாட்டிட்டேன். அன்னைக்கு மட்டும் பொண்ணை பார்த்திருந்தேன், ஆளி எஸ்கே பயந்துருப்பேன். கடைசி நேரத்துல பார்த்து தாலி கட்ட வேண்டியதா போச்சு. உங்க மூஞ்சிக்கு நான் நடச்சதே ஓவர். ஓவரா பண்ணாதீங்க, ஒழுங்கா உட்கார்ந்துட்டு வாங்க. பாருங்க, இப்போ என் கல்யாண கதையில கேட்டாங்களா? உங்க கல்யாண கதையை எடுத்துட்டோம்னா சிரிப்பா சிரிச்சிருமாக்கும். என்னது? குமாரண்ணன் கல்யாணம் இதை விட காமெடியா இருக்குதா? சொல்லுங்க கேட்கலாம். குமாரண்ணன் கல்யாணத்துல குமாரண்ணனோட அம்மா இருக்குதுல, குஸ்பகா தாலி கட்டும்போது தாலி கட்ட கூடாதுன்னு ஒரே பிரச்சனையா போச்சு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? அப்புறம் எப்படி தாலி கட்டினாரு? அதை ஏன் கேக்குறீங்க? 4 நாள் குறைஞ்சு வச்சுன்னு அவங்க அப்பா கல்யாணத்தையே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறமா குஸ்பகா அப்பாவும் அம்மாவும் குமாரன் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. அடப்பாவுமே, குஸ்பகா மாமியார் இவ்ளோ மோசமானவங்களா? அதுக்கு பழி எடுக்கிறதுக்கு தான் எங்க அம்மாவை வீட்டு பக்கமே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவ. என்ன சொல்றீங்க? அட, கல்யாணத்துல பண்ண அலும்புத்தனத்துக்கு பழி வாங்கதான் கல்யாணம் ஆன அடுத்த நாளே எங்க அம்மா வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்ட்டா, இல்லன்னா தனி கொடுத்துருந்தா போகணும்ட்டா. அப்புறம் என்ன பண்ணி தொலைய, இவளை கூட்டிட்டு தனி கொடுத்துன வர வேண்டியதா போச்சு.
குஷ்பகாவை பத்தி எனக்கு அன்னைக்கே தெரியும். அவங்க சரியான வீரலட்சுமி. யோ பஞ்சு, உன்ற மாமனார் என்ன இந்த தூக்கம் தூங்குறாரு? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கல்யாணம் பண்ண போறோம் பையனுக்கு, இவரு என்னடா இந்த தூக்கம் தூங்கிட்டு வராரு? விடுங்கண்ணே, எங்க அப்பா ஒரே டயர்டு, கடகடையா அலைஞ்சமில்ல, அந்த டயர்டுல தூங்கிட்டு வராரு. தூங்கட்டுமே. கல்யாண வேலையை பூரா பார்த்தது நானு. பெருமை இவங்க அப்பாவுக்கு. டயர்டா இருக்கான். குமாரண்ண வந்ததுல இருந்து அவங்க அப்பா தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏமா முப்பாத்தா, குடிக்க ஜூஸ் கீது எல்லாத்துக்கும் கலந்து கூட. இந்தா ஜூஸ் ஞாபகம் வந்துருச்சு உங்க அம்மாவுக்கு. எப்ப பாரு ஜூஸ் ஜூஸ் ஜூஸ்ன்ட்டு. பெரிய ஹீரோயின் நினப்பு. ஜூஸ் மட்டும்தான் குடிப்பாங்களோ? கம்மனி இருங்க மாமா, காதுல விழுந்துற போகுது. என்ன நெடுவாளி, ரொம்ப நாளா காலனில ஆளையவே காணுமே. எங்க வெளிநாடு போயிட்டியா? எங்கண்ணே, என்னை இவங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னை தான் மறந்துடுறாங்களே. எல்லாரும் கொஞ்சம் பேசாம வாங்கினே, தொண்ணு பேசிட்டே வரீங்க. யோ மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்றாரு, டயர்டா இருப்பாரு போல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும், எல்லாம் வாய் மூடிட்டு வாங்க. ஏங்கண்ணா டிரைவர் என்ன, ஒரு நல்ல டீ கடையா பார்த்து நிறுத்துங்க. டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம். சரிங்கம்மா. இருங்க மாமா. மாமா சொல்லுமு பார்த்தா என்ன? மாமா, ஒரு சின்ன கடையை பார்த்து நிறுத்த வேண்டியதானே? இவ்ளோ பெரிய டீ கடையை பார்த்து நிறுத்துவாங்க? ஏ 4 பேரோட கூட வந்திருக்கிறோமா, முன்ன பின்ன ஆகதாண்டி செய்யும். இதுக்கே நீ புலம்பிட்டு இருக்கிற? மாமா, டீ கடையிலே அமௌண்ட் செலவு பண்ணா அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர செலவு பண்ணணும்ல. பொண்ணு பார்க்க போதும் உன் தம்பிக்கு. உங்க அப்பா தானே செலவு பண்ண போறாரு. நான் என்னவோ செலவு பண்ண போற மாதிரி என்னை கேட்டுட்டு இருக்கிற? எங்க அப்பா இதுக்கு செலவு பண்ணுவோனே, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, நீங்க தான் செலவு பண்ணணும். இது கூடவா தெரியாது? என்னது, நான் செலவு பண்ணணுமா? நான் எதுக்கு நீ செலவு பண்ணோனே? உங்க அப்பா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்றாப்புல, அவர் தான் செலவு பண்ணோனே. உன்ற தம்பிக்கு நீ வேணா செலவு பண்ணு. என்ன நீ செலவு பண்ண சொல்ற நீங்க? மாமா விளையாடாதீங்க. எல்லா செலவும் நீங்க ஏத்துக்கிறதா சொல்லி தான் எங்க அப்பா வர சொன்ன ஊர்ல இருந்து. இல்லைன்னா எங்க அப்பா அம்மா எதுக்கு இந்த ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க போறாங்க? என்னது, நான் செலவு பண்ணணுமா? ஏய், என்ற கல்யாணத்துக்கு என்ன செலவு பண்ணல. உன் தம்பி கல்யாணத்துக்கு நான் எதுக்கு செலவு பண்ணோனே? என்ற தம்பி என்னோடயே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊர்ல பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கிறேன். இந்த ஊர்ல எங்க அப்பாவுக்கு முன்ன பின்ன எதுவுமே தெரியாது. எல்லாம் நீங்க தான் முன்னாடி நின்று பண்ணணுமாக்கோ. முன்னாடி நின்று நானே பண்றேன். ஆனா செலவு நான் எதுக்கடி பண்ணுவோனே? நீங்க தான் பண்ணோனே. ஒரே அக்கா புருஷன், உங்க மச்சனுக்கு கல்யாணம் நீங்க தான் பண்ணோனே. இது என்ன பெரிய விஷயமா? அட பாவீங்களா, ஊர்ல இருந்து இப்படி எல்லாமா கிளம்பி வரீங்க? தேவைதாண்டி, எனக்கு எல்லாம் தேவைதான். யோ தலப்பாவாயா, எல்லாம் உன்னை சொல்லியா பொண்ணாயா பெத்து வச்சிருக்கிற நீ? மக்களே, பொண்ணு பார்க்கறதுக்கே இத்தனை செலவுனா இனி கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிரும் போலயே. என்ற கல்யாணத்துக்கே நான் செலவு பண்ணலங்க. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்க கல்யாணத்துக்கே நீங்க செலவு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு பண்ணுங்கங்கறேன். ஏடி, ஒரு நியாயம் வேண்டாமாடி? நான் எதுக்கு செலவு பண்ணுவோன்னு? என்ற வயசு சஞ்சய் கல்யாணத்துக்கே நான் செலவு பண்ண மாட்டேன். உங்க தம்பி கல்யாணத்துக்கு நான் எதுக்கடி செலவு பண்ணுவோன்னு? மாமா, என்ன விவரம் புரியா பேசிட்டு இருக்கீங்க? என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எவ்வளவு செலவு பண்ணீங்க? 5 பைசா கூட உங்களுக்கு செலவு இல்ல. சும்மா மஞ்சள் கறக்க டீ கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா? என்ற தம்பிக்காவது கொஞ்சம் காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க. மாப்பிள்ள, நீங்க எனக்கு மருமக இல்ல, பையன் மாதிரி. அம்மா நீங்க எனக்கு அப்பா மாதிரி. டேய் போதுண்டா. எத்தனை பேரோட இப்படி கிளம்பி இருக்கிறீங்க? அப்பா மாதிரிங்கிறீங்க, பையன் மாதிரிங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்பதானே கண்ணு தெரியறனா? கல்யாணம் ஆகி 2 பிள்ளைய பெற்றிருக்கிற. இப்பதான் இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்துட்டு நான் செலவு பண்ணுவேன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? மாமா, 4 பேர் முன்னாடி எங்க அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கம்பெனி இருங்க மாமா, வாயை வச்சுட்டு. வாங்க டீ வாங்கி கொடுங்க. வாங்க வாங்க, எல்லாம் டீ கடைக்குள்ள போலாம். இவர் அப்படிதான் பைத்தியம் மட்டும் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. வாங்க வாங்க போலாம். அப்பா வாங்க போலாம். டேய் சஞ்சய், உன்ற கல்யாணத்துக்கும் தம்பி கல்யாணத்துக்கும் காசு சேர்த்து வைக்கணும் தாண்டா இப்ப இருந்தே சேர்த்து வைக்கிறேன். அது எல்லாம் இந்த தடிமாடு கல்யாணத்திலேயே செலவாயிரும் போலேடா. விடுங்கப்பா, பாத்துக்கலாம். என்ற கல்யாணத்தப்போ மாமா பணம் வச்சிரலாம். ஆமா, பண்ணிட்டு தான் இவங்க மத்த வேலையை பாப்பானுங்க. சரியான கஞ்சப்பைய குடும்பம். ஏனுங்க மாமா, உள்ள வாங்க. வந்துன்னு போயிடலாம். வர்றேன். பில்ல குடுக்கறதுக்கு மட்டும் என்னை தேடுவீங்களே. இந்த மாதிரி மச்சான் கல்யாணத்தை எடுத்து நடத்துற சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.